பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் இப்போதும் எப்போதும் இன்றைக்கும் என்றைக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனமும் அதற்கு பின்பு 11வது வசனமும். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை. 11வது வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து சுதந்திரம் அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த அருமையான உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்வது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று. அப்படியானால் இந்த நாட்களில் தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி வழி நடத்துகிறார்? இந்த நாட்களில் தேவன் என்னை எஸ்எஸ்கே சாமுவேல் என்னும் சிறியவனாகிய என்னை எப்படி வழி நடத்துகிறார்? நல்ல விசுவாசமும் நல்ல தேவ நம்பிக்கையும் நல்ல கிருபையும் பெற்ற தேவ பிள்ளைகளாகிய உங்களை எப்படி வழி நடத்தினார், எப்படி வழி நடத்துகிறார் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார் என்றால், முதலாவது கழுகை போல நடத்துகிறார். கழுகை போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நடத்த விரும்புகிறார். இந்த கழுகை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய காரியத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் நல்லவர். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்கள் போலவும் இறையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது. இறையின் மேல் பாய்கிற கழுகை போல். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எரேமியா 48ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுது, இதோ ஒருவன் கழுகை போல பறந்து வந்து மோவாபின் மேல் தன் செட்டைகளை விரிப்பான். ஆம், இந்த உபாகமம் 32:12 படி கர்த்தர் நம்மை நடத்தினது உண்மைதான். ஆனா எப்படி நடத்தினார்னா, ஒரு கழுகை போல் நடத்தினார். இனிமேலும் அந்த கழுகை போலதான் நடத்த போகிறார். அப்ப கழுகை போல் என்றால் என்ன? முதலாவது அந்த 11ஆம் வசனம் முதல் வார்த்தையை பாருங்க சொல்லுகிறது, கழுகு தன் கூட்டை கலைத்து, தன் கூட்டை கலைத்து. கர்த்தர் நல்லவே. சில நேரத்திலே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அல்லது தேவனாகிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை கலைப்பார். அது அவரே கலைப்பார். ஆண்டவரே கலைக்கிற தேவன் என்பதில் சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. ஆண்டவர் கலைக்க மாட்டார், அவர் கலைக்கிறதெல்லாம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். அது நாம் வாதத்துக்கு வேண்டுமானால் சொல்லலாம். ஆனா வேதத்திலே ஆண்டவரே கலைக்கிறவர் என்பது, ராஜாக்களை கலைத்தார், இராணுவங்களை கலைத்தார், சுத்திர ஜனங்களை கலைத்தார், ஜாதி ஜாதியை கலைத்தார் என்று பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்துவதற்கு அவர் செய்கிற காரியம் என்னன்னா, கலைக்கிற தேவன். அந்த கலைத்தல் என்றால் என்ன? 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வரப்பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான்.
அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார். அவன் ஒரு பெரிய பட்டியலை இங்க சவுல் சொல்றான். சாமுவேல் தீர்க்கதரிசி அல்லது ஒரு ஆவி எழும்பி வந்து கேட்குது, ஏன் என் தூக்கத்தை கலைச்சேன்? அதுக்கு அவன் சொல்ற பெரிய பட்டியல் பாருங்க. 1, நெருக்கப்பட்டிருக்கிறேன். 2வது, எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். 3வது, தேவனும் கைவிட்டார். 4வது, தீர்க்க தரிசனமும் கிடைக்கிறது இல்லை. 5வது, சொப்பனமும் கிடைக்கிறது இல்லை. 6வது, எந்த மறு உத்தரவும் கிடைக்கிறது இல்லை. இந்த 6 பிரச்சனை நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு முதலாவது கலைக்கிற நேரத்துல சில நேரத்துல இந்த கலைப்பானது என்ன செய்கிறது? நம்மை மிகவும் நெருக்கத்துக்குள் நடத்துகிறது. சத்துரு எதிரான ஆட்களை யுத்தம் பண்ண கொண்டு வந்து விடுகிறது. தேவனும் கைவிட்டதை போல ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறது. தீர்க்க தரிசனங்கள் கிடைப்பது கிடையாது, சொப்பனங்கள் கிடைப்பது கிடையாது, ஜெபத்துக்கு மறு உத்தரவு கிடைப்பது கிடையாது. கர்த்தர் நல்லவே, என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை கூட கிடைப்பது கிடையாது. இந்த நிலைமைக்கு கொண்டு போகிறது யாருனாக்கா, நான் தைரியமா கிருபையும் என்று சொல்லுவேன், ஆண்டவர். ஏன் என்று சொன்னால், இந்த நிலைமையில போகும்போது தான் மனுஷன் தேவனை அதிகமாய் நாடுகிறான், தேவ சமூகத்தை தேடுகிறான். அந்த தேவனை நாடுவதும் தேவனை தேடுவது எப்பன்னா, இந்த தேவனால் கைவிடப்படும் போது, தேவனுடைய மறு உத்தரவு கிடைக்காத போது, தீர்க்க தரிசனம் கிடைக்காத போது, சொப்பனம் கிடைக்காத போது தான் இப்படி ஜனங்கள் அல்லோகலப்படுகிறார்கள், அலைந்து திரிகிறார்கள், எங்கேயாவது விடுதலை தேடுகிறார்கள். ஒருவேளை இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவச்சனமே, உங்க வாழ்க்கை கலைக்கப்பட்டதா இருக்கலாம், அது சுதந்திரம் இப்படி மறு உத்தரவு இல்லாததா இருக்கலாம், தேவனும் கைவிட்டு விட்டார் என்று நினைக்கக்கூடியதா இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், இந்த பாதையை கண்டு கலங்காதீர்கள், இந்த போயிட்டு இருக்கிற பாதையை கண்டு குழம்பாதீர்கள். இப்படிதான் போயாகணுமா என்று சொல்லி நீங்க புலம்பாதீங்க, வருத்தப்படாதீங்க, பொறுமையோடு இருங்க. கர்த்தர் நடத்துகிற பாதையிலே கடந்து சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். இங்க அற்புதமான வார்த்தையை பார்க்கிறோம். உபாகமம் 32:11 கழுகு தன் கூட்டை கலைத்துன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுது, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி. கர்த்தர் நல்லவன். இங்கு முதலாவது கலைக்கிறவராய் காணப்படுகிற ஆண்டவர், 2வது எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார் என்று சொன்னால், அசைவாடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அசைவாடுகிற தேவன் கர்த்தர். ஆதியிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த சோத்திரம், அந்த ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின அந்த ஆண்டவர் இப்ப நடக்கிறது எங்க அசைவாடுகிறார்னா, தன்னுடைய குஞ்சுகள் மீது தனக்கென்று ஏற்படுத்த தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல உத்தமர்கள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், விசுவாசிகள், கிருபை பெற்றவர்கள், இவர்களுடைய குமாரர்கள், குமாரத்திகள், இவருடைய மருமகன்கள், இவருடைய பேரப்பிள்ளைகள், இந்த கூட்டத்தின் மீது ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அழகாய் அசைவாடுகிறார். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்ல. அந்த அசைவாடி என்பது எதை குறிக்கிறது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த உபாகமம் 32:11 அவர் அசைவாடுகிற தேவன் என்று பார்க்கிறோம். குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறோம். அந்த அசைவாடுதல் என்றால் என்ன அர்த்தமா? யாருடைய வாழ்க்கையில ஒழுங்கின்மை இருக்குதோ அங்கு அசைவாடுகிறார், யாருடைய ஜீவியத்துல வெறுமை இருக்கிறதோ அங்கு அசைவாடுகிறார், யாருடைய வாழ்க்கையில ஆழத்துக்குள் போய் சிக்கி கொண்டிருக்கிறாரோ அங்கு அசைவாடுகிறார், யாருடைய வாழ்க்கையில இருள் இருக்குதோ
அங்கே ஆவியானவர் ரூபத்திலே அசைவாடுகிறார். முதலாவது கலைக்கிற தேவன், இரண்டாவது உங்களுக்கு ஒரு இருள் வரும்போது, உங்களுக்கு ஒரு வெறுமை வரும்போது, உங்க வாழ்க்கையில ஒரு ஆழம் வரும்போது, உங்களுக்கு ஜீவியத்துல ஒரு ஒழுங்கின்மை வரும்போது, உடனே வந்து ஆவியானவர் அசைவாடுகிறார். அவர் அசைவாட ஆரம்பித்த உடனே உள்ளே இருக்கிற ஒழுங்கின்மைகள் போகிறது, இருள் போகிறது, ஆழம் போகிறது, எல்லா எதிரான நிலைமைகள் போய் அங்கே புதிய ஒரு அனுபவம் உண்டாகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், உங்க ஜீவியத்தில் இருக்கிற இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி இருக்கிற எல்லா ஒழுங்கின்மைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். வெறுமைகளை கர்த்தர் எடுக்க போகிறார். இருளை தேவன் அகற்ற போகிறார். ஆழத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிற உங்களை கரையிலே கொண்டு வந்து விட போகிறார். கர்த்தர் நல்லவன். ஆக மொத்தம் உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க தொழில், உங்க வியாபாரம், உங்க ஊழியம் எதுவானாலும் அதன் மீது ஆவியானவர் அசைவாட போகிறார். ஆண்டவர் அசைவாட போகிறார். அப்படி தேவனாகிய கர்த்தர் அசைவாட ஆரம்பிக்கும் போது அங்கு என்ன நடக்கும்? அந்த அசைவாடுகிறதுனால நடக்கிற கிரியைகள் என்ன? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவன் அசைவாடும் போது அங்கு எல்லாமே தேவனுக்கு ஏற்ற நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான நல்ல பலிகளாய் மாறும். அப்போ தேவ ஊழியக்காரனாக நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் கலைக்கப்பட்ட அனுபவம் என்பது, கலங்கடிக்கப்பட்ட அனுபவம் என்பது ஒன்று இருக்கலாம். ஆனால் அந்த கலைக்கப்படுகிற அனுபவத்துக்கு பதிலாக ஆண்டவர் உங்களிடத்தில் அசைவாடுகிறார். அந்த அசைவாடுகிறதுனால் இருக்கிறதானே இருள் மறைந்து வெளிச்சம் உண்டாகி, தூரம் மறைந்து ஆழத்திலும் தூக்கப்பட்டு நீங்கள் நல்ல மகிழ்ச்சியாய் மாறப்போகிறீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. இது நடக்கும், இது நிறைவேறும். மூன்றாவதாக அந்த கழுகை குறித்து வேதம் கொடுக்கிற அழகான ஒரு விளக்கத்தை பாருங்க. அந்த உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்வது, தன் செட்டைகளை விரித்து. ஆமென். கழுகுடைய முதல் தன்மை கலைக்கிற தன்மை, இரண்டாவது தன்மை அசைவாடுகிற தன்மை, மூன்றாவது தன்மை என்னன்னா அது செட்டைகளை நல்ல விரிக்கிற தன்மையா இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த விரித்து என்று சொன்னால் என்ன? விரித்து என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அந்த விரித்து என்பது பலவிதமான காரியங்களை சொல்கிறோம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அது காண்பிக்கிறதா இருக்கு. சில நேரத்துல தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்தை விரிக்கிறவரா இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சில நேரத்துல தேவ ஜனங்களை பறந்து விரிந்து எழும்ப செய்கிறார். இப்படி அந்த விரித்து என்கிறது மகிமையான காரியத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோபு 26:7. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அப்போ இந்த விரித்து என்பதற்கு இந்த யோபு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்றேனே, இது என்னையா ஒத்து போகாத வசனம் நீங்க கேட்கலாம். ஒத்து போகாதது கிடையாது. இங்குதான் அழகான ஒரு விளக்கம் இருக்கிறது. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்துல தொங்க வைக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உன் நடுவிலே நான் அதிசயங்களை செய்வேன். ஆண்டவர் செய்ய போகிற அதிசயம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த உத்தர மண்டலத்துக்கும் பூமிக்கும் வானத்துக்கும் ஒப்பானே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறவராயிருக்கு. அது இந்த வாரத்திலே
இன்றைக்கு இந்த அருமையான வாரத்தின் முதலாம் நாளாகிய இந்த ஆராதனைக்கு வந்து இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த வாரத்திலே அவர் அதிசயத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த அதிசயத்தை நடப்பிக்க போதுமானவராயிருக்கிறார். அதுல ரொம்ப நல்லா கவனிக்கணும். தேவ சத்தத்தை அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரிக்கிறார். வெட்ட வெளி அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நல்லவே. அவை உங்களை வெட்ட வெளியில விரிக்கும் போது எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, எல்லாரும் கவனிக்கத்தக்கதாக, எல்லாருக்கும் முன்னாடி உங்களுக்கு ஒரு மாபெரும் அதிசயத்தை, மிக பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அதுதான் இந்த கழுகானது கர்த்தர் நல்லவே செட்டைகளை விரிக்கிறதற்கு சமானமாய் இருக்கிறது. செட்டைகளை விரித்து என்று சொன்னாலே நிறைய பேர் சொல்லுகிறது என்ன? அவர் தம்முடைய கிருபையினால் உன்னை மூடிக்கொள்ளுவா, அவருடைய அடைக்கலத்திலே நீ அடைக்கலம் போகுவாய். சத்துரு அவர் தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய சுதந்திரம், அவருடைய வஸ்திரத்துக்குள் நீ ஒளிந்து கொள்ள போகிறாய். இதுதான் செட்டைகளை விரித்து என்று சொல்லுகிறார்கள். அது அவர்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாடு, அவர்களுக்கு கிடைக்கிற வார்த்தை. ஆனா எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்னன்னா, எல்லாமே பெரிய எண்ணம், பெரிய சிந்தை, பெரிய நோக்கம், பெரிய தரிசனம். அப்போ அவர் செட்டைகளை விரித்து என்று சொன்னால் அங்கே அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே எனக்காகவே தொங்க வைப்பார். நான் கேட்கறதுனால, நான் விசுவாசிக்கிறதுனால, நான் ஜெபிக்கிறதுனால இந்த எஸ்எஸ்கே என்னுடைய மகன், இந்த எஸ்எஸ்கே என்னுடைய ஊழியக்காரன். அப்ப அவன் கேட்டாக்க அவனுக்காக செய்வேன். இதுதான் இந்த வார்த்தையின் உண்மையான தாற்பயம். நீங்க கேட்டாக்கா ஆண்டவர் உங்களுக்காக உத்தர மண்டலத்துல இறங்க வல்லவர், அதை வெட்ட வெளியிலே விரிக்க வல்லவர். இங்க நான் என்ன சொல்ல வர்றேன், கவனிங்க சத்தியத்தை. அவர் உத்தர மண்டலத்தையே இறங்கி அதை வெட்ட வெளியில விரிக்க முடியும்னாக்கா, ஏன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை அவரால் பார்க்க முடியாது? உங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன போராட்டங்களை ஏன் அவரால் எடுக்க முடியாது? கண்டிப்பா முடியும். இது நடக்கும். தேவ ஊழியக்காரனாக நான் சொல்றேன், அவர் உங்களை கழுகை போல நடத்துகிறார். அதனால செட்டைகளை உங்களுக்காக கர்த்தர் விரிக்கிறார். அதை விரிக்க 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 அது எங்க போகிறது? சதுரம் உத்தர மண்டலத்துக்கும் பூமிக்கும் நடுவாக போகிறது. இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. சதுரம் யோபு 26:7 சொல்லுகிறது, அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைக்கிறார். உத்தர மண்டலம் எங்க இருக்கு? மேல இருக்கு, வானத்துல இருக்கு. பூமி எங்க இருக்குது? கீழே இருக்குது. அப்போ ஆண்டவர் தம்முடைய செட்டைகளை விரிக்கும் போது அந்த செட்டைகளின் 2 உத்தர மண்டலத்தை தொடுகிறது, மற்றொன்று பூமியை தொடுகிறது. இப்போ உங்க ஆவிக்குரிய கண்களை அல்ல, உங்க மாம்ச கண்களையே திறந்து கொஞ்சம் கற்பனையில யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய பறவை இருக்கு, அது அப்படியே ரெக்கைய விரிக்குது. விரிச்சா அந்த ரெக்கை நீண்டி 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 உயர்ந்து போய் வானத்தின் மேகத்தை தொடுது. இன்னொரு ரெக்கைய பார்த்தாக்கா அது கீழே இறங்கி 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 வந்து பூமியின் தரைய தொடுது. நடுவுல பறவை இருக்கு. அப்போ எப்படி இருக்கும்? பார்க்க பிரம்மாண்டமா இருக்கும், பார்க்க பிரமிக்கத்தக்கதா இருக்கும், பார்க்க பெரிய ஆச்சரியமா இருக்கும். நான் சொல்றேங்க, உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய செட்டைகளை விரிக்கும் போது ஒரு செட்டையினால் மேல உத்தர மண்டலத்தை அவர் தாங்கிக் கொள்ளுவார்.
இன்னொரு செட்டையினால் அவர் கீழே பூமியை தாங்கிக் கொள்ளுவார். அந்த உத்தர மண்டலத்துக்கும் பூமிக்கும் நடுவே வைத்து அவர் உங்களை தம்முடைய அடைக்கலத்தினால் மறைந்து கொள்ளுவார். அல்லேலூயா. அவர் செட்டைகளை விருத்து என்று சொன்னால் வானத்திலிருந்து வரக்கூடிய அழிவுக்கு, பூமியிலிருந்து எழும்பக்கூடிய சங்காரத்துக்கும் நான் உன்னை தப்புவிக்கிறேன். காரணம், என் மகனே மகளே, உன்னை கழுகை போல உயர வைத்திருக்கிறேன். கழுகை போல உயர பறக்க வைத்திருக்கிறேன். அந்த கழுகு எவ்வளவு கனமான மேன்மை இருக்குமோ அந்த மேலான அனுபவத்தில் தான் ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார். முதலாவது இந்த கழுகை குறித்து பார்த்தோம். அது தன் கூட்டை கலைக்கக்கூடியது. இரண்டாவது, அது குஞ்சுகளின் மேல் அசைவாடக்கூடியது. மூன்றாவது, தன் செட்டைகளை விரிக்கக்கூடியது. நாலாவதாக அந்த வசனம் உபாகமம் 32:11 சொல்லுகிறது, அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது. ஓ, இந்த கழுகுக்கு இருக்கிற அருமையான அடுத்த தன்மை பாருங்க, நல்ல சுமந்து கொண்டு போகிற தன்மை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சுமந்து கொண்டு போகிற அருமையான நல்ல இந்த குணம் எல்லாருக்கும் கிடையாதுங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஓ, நீங்க பிறந்த இடத்தை திரும்பி பாருங்க. நீங்க வளர்ந்த இடத்தை கவனிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற இடத்தை யோசிச்சு பாருங்க. பிறந்த இடத்தை திரும்பி பாருங்க. வளர்ந்த இடத்தை கவனிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற இடத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க என்ன சொல்றோம், அந்த வளர்ந்த இடம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த வளர்ந்த இடத்துல நீங்க இருக்கும் போது பல நேரத்துல கர்த்தர் நல்லவே, அவர்களோட குத்தி இருப்பார்கள், காயப்படுத்தி இருப்பார்கள், சொல்லி காட்டி இருப்பார்கள், துக்கப்படுத்தி இருப்பார்கள், வருத்தப்படுத்தி இருப்பார்கள். அவர்களால் உங்களை கவனிக்கதான் முடிந்தது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சுமந்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். சுமந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நான் சுமக்கிற தேவன். கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மீது வைத்து சுமக்கிறதை போல நான் சுமந்து கொண்டு உன்னை நடத்தி வருகிறேன். உன் மீது வருகிற பழிகளை, உங்கள் மீது வருகிற அவமானங்களை, உங்கள் மீது வருகிற எல்லா ஏளனங்களை ஆண்டவர் தன் மீது சுமந்து கொண்டு வருகிறார். அந்த சுமந்து சுமந்து சுமந்துதான் உங்களை அவர் நடத்தி வருகிறார். இது முதலாவது நன்றாய் தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் என்று சொன்னாக்கா, ஆண்டவர் தான் சாப்பாடு கொடுத்தாரு, ஆண்டவர் தான் ட்ரெஸ் கொடுத்தாரு, ஆண்டவர் தான் வீடு கொடுத்தாரு, ஆண்டவர் தான் வேலை கொடுத்தார், அது இல்லைங்க. அவர் சுமந்து கொண்டு என்று சொன்னாக்கா, உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். நீங்க எந்த இடத்துல போய் இறங்கணுமோ கரெக்டா இறங்க பண்ணுகிறார், எங்கு இருக்கணுமோ அங்க இருக்க பண்ணுகிறார். இதுதான் ஆண்டவர் உங்களை சுமப்பதற்கான அடையாளம். இன்றைக்கு காலையில இந்த உபாகமம் 32 12 வசனம் தான் 11 வசனம் கிடைச்சது. கிடைச்ச உடனே 12 வசனத்தை படிச்சேன். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அந்த வார்த்தையை அப்படி படிச்ச பாருங்க. படிச்ச உடனே கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படியே பொல 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 வர ஆரம்பிச்சு. உடனே கை கூப்பி ஆண்டவருக்கு நன்றி சொன்ன. ஆமா ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை நடத்தினவர் நீர்தான், இனிமேலும் நடத்த வல்லவரும் நீர்தான். அப்படி சொல்லிட்டு அந்த கண்கள்ல வழியிற கண்ணீரோடு இந்த வேதப்பதி படிக்கும் போதுதான் இந்த 11 வசனத்துல கழுகை குறித்து கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார்.
அப்பதான் தீர்மானித்தேன், இது நம்முடைய ஜனங்களுக்காக போதிப்பதற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்று சொல்லி ஆவியில் தீர்மானித்து இந்த செய்தி உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு சொல்றேங்க, என் தேவன் தம்முடைய செட்டைகளை உங்கள் மீது விரிக்கிறார். அந்த விரிக்கிற தேவன் இப்ப சுமந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் சாதாரணம் கிடையாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்களுடைய எல்லா எண்ணங்களையும் துயரங்களையும் பாரங்களையும் தப்பானி தன்மைகளையும் அவர் சுமந்து கொள்ளுகிறார். அவர் சுமந்து கொள்ளுகிறார். அவர் சுமந்து கொண்டது நிமித்தமாக கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் விடுதலையோடு இருக்கிறோம், மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், தேவனுக்குள் சந்தோஷமா இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவச்சனமே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கிறேன் பாருங்கள் ஒரு வசனத்தை. ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமோஸ் 4:3. அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவனும் அரண்மனைக்கு சுமந்து கொண்டு போவதை எறிந்துவிட்டு தனக்கு எதிரான தரப்புகளின் வழியாய் புறப்பட்டு போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கு ஆமோஸை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் அரண்மனைக்கு சுமந்து கொண்டு போவதை எறிந்துவிட்டு. இங்கு சொல்லப்படுகிற அரண்மனை என்பதே சாத்தானின் கோட்டையாய் இருக்கிறது, பிசாசின் பிறப்பிடமாய் இருக்கிறது. அநேக நேரத்துல நாம் சுமக்கப்பட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போகப்பட்டோம், அந்த இடத்தின் வழியாய் நடத்தப்பட்டோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அந்த அரண்மனை, சாத்தானுடைய அரண்மனையின் கிரியையை எறிந்து விட்டு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், புறப்பட்டு விடுதலையோடு போகத்தக்கதானே அந்த நல்ல அனுபவத்துக்குள் நடத்துகிறேன். ஏனென்று சொன்னா, கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகிறதை போல நான் உங்களை என் கரத்திலே சுமந்து கொண்டு வருகிறேன். நான் சுமந்து கொண்டு வருகிறேன். அந்த சுமக்கிற தேவனா இருக்கிறபடினால் நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான ஊழியக்காரர்களே, கொஞ்சம் நல்லா கவனிங்க தீர்க்க தரிசன வார்த்தையை. எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, கொஞ்சம் கவனிங்க கர்த்தருடைய வார்த்தையை. இவன் முதலாவது சொன்னேன், கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினான். 2வது சொன்னேன், கடந்த காலத்துல கர்த்தர் எப்படி நடத்தினார். 1 கலைத்தார், 2வது அசைவாடினார், 3வது செட்டைகளை விரித்தார், 4வது சுமந்து கொண்டு போனார். இதுதான். இது எல்லாம் கடந்த காலத்தில் நடந்தவைகள். இனி நடக்க போகிறது என்ன? இனி ஆண்டவர் செய்ய போகிறது என்ன? அந்த உபாகமம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். ஆமென். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய், வேதத்தை போதிக்கிறவனாய் நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில, எந்த இடத்துல எப்படி இருக்கிறீங்க என்பது நான் அறியேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த உபாகமம் 32:13 படி ஆண்டவர் பூமியில உயர்ந்த ஸ்தானத்தின் மேல் உங்களை ஏறி வர பண்ணுவார். உயர்ந்த ஸ்தானத்தின் மேல். அந்த உயர்ந்த ஸ்தானம் என்பது எதையா? அந்த உயர்ந்த ஸ்தானம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அதுதான் பிதாவாகிய தேவன் வசிக்கிற அந்த மகிமையின் வாசஸ்தலம். நாம் தேவனை நெருங்க 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 அவர் அப்படியே கர்த்தர் நல்லவை பிதாவின் வாசஸ்தலத்துக்கு கொண்டு போவார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இனி ஆண்டவர் உங்களை இப்படிதான் பூமியின் உயர்ந்த இடங்களில் அவருடைய உயர்ந்த ஸ்தானத்தின் மேலே உங்களை ஏறி போக பண்ணுவார். இனி கூலி போனதாக, குறுகி போனதாக,
தடுமாறினதாக, சந்தேகப்பட்டதாக உங்க நிலைமை இருக்காது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படி உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீங்க ஏறுறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் தானே ஜீவனம் பண்ண போறீங்க. அந்த ஜீவனத்துக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? அந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது, வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவர் உண்ணும்படி செய்தார். இங்க நான் ஏற்கனவே சொன்னேன், அதிசயங்களை செய்ய போகிறாரு. இப்ப இன்னொரு அதிசயத்தை காட்டுறேன் பாருங்க. அந்த உபாகமம் 32:13 சொல்லுகிறது, ஒன்று வயலில் விளையும் பலனை புசிக்க கொடுக்கிறேன், ரெண்டாவது கண்மலையின் தேனை நான் கொடுக்கிறேன். இது ரெண்டு ஓகே. ஆனா மூணாவது என்ன சொல்லுது? கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய். கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய். கற்பாறையிலிருந்து நீர் கசிவு தானையா இருக்கும். கற்பாறையிலிருந்து நீர் துறவுதானே இருக்கும். கற்பாறையிலிருந்து பனிதானே பெய்யும். ஆனா இங்க பைபிள் சொல்லுது, கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தான். இப்ப இது எதை குறிக்குது? வேற யாருக்கும் கிடைக்காததை ஆண்டவர் உங்களுக்கு கிடைக்க பண்ணுவார். வேறு ஒருவருக்கும் கொடுக்காததை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுப்பார். மத்தவெல்லாம் கண்மலைய உடைச்சாக்கா தண்ணி வருது, மத்த கண்மலைய அடிச்சாக்கா ஆறு வருது, மற்றவன் கண்மலைய உடைச்சாக்கா கல்லு வருது, பாறை வருது. ஆனா அந்த கர்த்தரால் நடத்தப்படுகிற மனுஷனோ, கர்த்தரால் நடத்தப்படுகிற மனுஷிக்கோ, கண்மலைய உடைச்சாக்கா அதுல இருந்து தண்ணி வராது, அதுல இருந்து நீர் சுவரல் வராது, நீர் சுவடு வராது, அங்க கல்லு வராது. ஆனா அங்க என்ன வருமா? எண்ணெய் வருகிறது. சமையலுக்கு வேண்டி என்ன அந்த வசனம் சொல்லுது, அந்த எண்ணெயையும் அவன் உண்ணும்படி, சாப்பிடக்கூடிய எண்ணெய். இது விளக்கெண்ண மாதிரி ஒரு துவர்ப்பா இருக்காது, வேப்பெண்ண மாதிரி கசப்பாவும் இருக்காது, ஓசத்துல நல்லெண்ண மாதிரி வேறு ருசியாவும் இருக்காது. இந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னா, வாய்க்கு நல்ல தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். ஊழியக்காரனா நான் சொல்றேன், உங்களுக்கு தேவன் இந்த அதிசயங்களை செய்ய போகிறார். இதெல்லாம் அறிவுக்கு அப்பாற்பட்டது, இது எல்லாம் புத்திக்கு அப்பாற்பட்டது. இந்த நாட்களில், இந்த 2024ஆம் ஆண்டு இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தர் நல்லவே. இந்த நாளுக்கு பின்பு உங்க வாழ்க்கையில இந்த 21ஆம் தேதியில இருந்து அடுத்த சுதந்திரம் இருக்கிற நாட்கள்ல பாருங்க, இந்த கற்பாறையிலிருந்து அழகாய் அவர் எண்ணெயை வர வைக்கிறதை போல, கர்த்தர் நல்லவே, கண்மலையிலிருந்து கற்பாறையிலிருந்து எண்ணெயை வர வைக்கிறதை போல உங்களுக்கு புத்திக்கு எட்டாத அதிசயத்தை செய்ய போகிறது. புத்திக்கு எட்டாத அற்புதத்தை செய்ய போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது மாறாது, இது நடக்கும், இது நிறைவேறும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவச்சனவே, கற்பாறையில இருந்து கர்த்தர் எண்ணெயை கொடுக்கிறேன்னு சொல்றாருனாக்கா, எந்த அளவுக்கு உங்களை அவர் அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை நீங்க கவனிக்கணும். ஆனா அவருடைய அந்த நேசத்துக்கு ஏற்ற அளவுக்கு உங்களால் அவருக்கு நேரம் கொடுக்க முடியுதா? கர்த்தர் நல்லவே. அந்த அவர் உங்களை நேசிக்கிற அளவுக்கு அவரோடு உங்களால சஞ்சரிக்க முடியுதா? அவர் உங்களை நேசிக்கிற அளவுக்கு உங்களால அவருக்கு பொருத்தனை பண்ண முடியுதா? அல்லது அவர் நல்ல துதிக்கவும் ஆராதிக்கவும் முடிகிறதா என்பதை பாருங்கள். இந்த கற்பாறையிலிருந்து எண்ணெய் என்றால் என்ன? கற்பாறையிலிருந்து என்ன வடியுதுனாக்கா அது எதை குறிக்கிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
21 நியாயாதிபதிகள் 6:21. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையிலிருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். ஆமென். இப்போ உபாகமத்தின் 32:13 வாசிக்கிறோம். அங்கு கற்பாறையிலிருந்து எண்ணெய் வடிகிறது. ஆனா இங்க நியாயாதிபதிகள் 6:21 என்ன சொல்லுகிறது? கற்பாறையிலிருந்து அக்கினி எழும்புகிறது. அப்ப வெறும் எண்ணெயை மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் நல்ல சொத்துற வயலின் விளைச்சலை கொடுத்து, அந்த வயலின் விளைச்சலோடு கூட புசிக்க ஆகாரம் கொடுத்து, அந்த ஆகாரத்தோடு தேனை கொடுத்து, அந்த தேனோடு கற்பாறையிலிருந்து எண்ணெயை கொடுத்து, அந்த எண்ணெயோடு கூட அதே கற்பாறையிலிருந்து அவர் அக்கினியையும் எழும்ப பண்ணுகிற தேவன். இது எல்லாமே தேவனுடைய அதிசய கிரியைகள். இதைத்தான் சங்கீதக்காரன் 147 சங்கீதம், 148 சங்கீதம், 149 சங்கீதம், 150 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய அதிசய கிரியைகளை துதியுங்கள், அவருடைய வான மண்டலங்களை பார்த்து ஸ்தோத்திரியுங்கள், அவருடைய கையின் கிரியைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்னாக்கா, ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிசயத்தெல்லாம் பண்ணுகிறவை. கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த அருமையான கழுகை போல உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிற தேவன், கூட்டை கலைத்தவை, உங்கள் மீது அசைவாடினவை, செட்டைகளை விரித்தவை, உங்களை சுமந்து கொண்டு போன தேவன் இனிமேல் என்ன செய்ய போகிறார்? உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ண போகிறார். உங்களுடைய வயலின் பலனை ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாய் தரப்போகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல தேனை ஆண்டவர் உங்களுக்கு ஆகாரமாய் தருவார். எல்லாவற்றை விட கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் கற்பாறையிலிருந்து எழும்புகிற அக்கினியினாலும் அவர் உங்களுக்கு உத்தரவு அருளுகிறவராய் இருப்பார். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட, அறிவுக்கு அப்பாற்பட்ட மாபெரும் அதிசயங்கள், மாபெரும் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்யும்படியாய் நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். முதலாவது ஆராதனை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் அசைவாடினதற்காக, தேவன் எழுந்தறினதற்காக நன்றி. இப்போதும் ஆண்டவரே கர்த்தர் நல்லவே. உபாகமம் 32 12 வசனத்தின்படி நீரே நடத்துகிற தேவன், இப்படியே என்னையும் நீ நடத்துவீராக, எங்களையும் நீ நடத்துவீராக. எல்லா இடத்திலும் ஆண்டவரே இந்த கண்மலையின் அனுபவங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கனமும் மீட்பும் உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை கத்தை உறுதிப்படுத்துவீராக. இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற சகல சபைகளையும் ஆசீர்வதியும், ஆராதனைகளை ஆசீர்வதியும். எந்த சபையும் தேவாலயமும் பூட்டப்படாதபடி திறந்தே இருப்பதாக. ஆராதனைக்கு போகிற வருகிற ஜனங்கள், ஊழியத்தை செய்ய போகிற சகோதர சகோதரிகள் எல்லாரோடு கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. அவரவர்கள் சபைகளுக்கு சென்று அவரவர்கள் போதகர்களை, ஊழியக்காரிகளை கண்டு அன்போடு பண்போடு பேசி ஜெபித்து வர நீர் உதவியும் தயையும் பாராட்டுவீராக. அன்றைய கரமே உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு பகல் ஆராதனை, இரவு ஆராதனை ரெண்டையும் ஆசீர்வதியும். நன்றி பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.